இருப்பாரு. அதானி பத்தி நீங்க இது பார்க்கணும்னா இந்த ரோடு போடுறாங்க அது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வெறும் நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்க்கக்கூடாது. இது இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இந்த பங்களாதேஷ், இந்தோனேஷியா, அது வியட்நாம் அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பைப் லைன்ல நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணி இது நம்மளுக்காக தான் பைப் லைன் போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரோடு போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரயில் விடுறாங்களோன்னு யோசிச்சா அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு 6-7 நாட்டுக்காக இவங்க போடுற ரோடு எல்லாமே விட்டு விட்டா போடுவாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா மொத்தமா கனெக்ட் ஆகிடும், ரோடு ஃபுல்லா கனெக்ட் ஆகிடும். இதே மாதிரி ரயில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போற ரயில்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தா அது பேசஞ்சருக்குலாம் கிடையாது, வளங்களை கொண்டு போய் துறைமுகங்களை விடுறது தான். இதே தான் இந்த பைப் லைனும் அதே மாதிரி தான் கொண்டு வர்றதும். இதை நிறுத்துறதுக்கு நம்ம தமிழர்கள் என்ன பண்ணணும்னு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நான் பேசுறது கேட்கலனா கூட இதை மட்டுமாவது கேட்கணும். நீங்க நம்ம எவ்வளோ விஷயத்தை பத்தி படிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம். நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஈஸியா சொல்லணும்னா நம்மளை வச்சு பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க மொத்தமா. ஆனா நம்மளுக்கு தெரியல நம்மளை வச்சு பிரியாணி போடுறாங்கன்னு. ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் வெங்காயம் அரிறான், ஒரு இடத்துல ஒருத்தன் தக்காளி வெட்டுறான், ஒரு இடத்துல ஒருத்தன் இஞ்சி பூண்டு இடிக்கிறான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு இருக்கான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மசாலா தயாரிச்சுட்டு இருக்கான், ஒரு இடத்துல ஒருத்தன் கோழி வெட்டிட்டு இருக்கான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை. இதே இந்த பிரச்சனைகள்ல வந்து கடைசியா பார்த்தா அவன் பிரியாணி தான் செய்ய போறான். அதுதான் இந்த சாகர் மாலை. ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், நம்ம ஊர்ல நியூட்ரினோ தோன்றான், மலையை தோன்றான்னா அங்கிருந்து வர கல்ல என்ன பண்ணுவான்? ஒரு மலை உருவாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அந்த மலையை தோண்டி அந்த மலையை எடுத்துட்டு போய் அவன் வந்து வெளிநாட்டுல நம்ம ஊர் மண்ணு கல்லெல்லாம் விற்க போறான். கோல் எடுக்கிறான் கீழே இருந்து, அதையும் எடுத்துட்டு போய் விற்கிறான். இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், மீத்தேனா இருக்கட்டும். எதுக்கு காவிரியில தண்ணி வரல? காவிரியில தண்ணி வந்தா என்ன ஆகும்? விவசாயம் நல்லா வரும். விவசாயம் நல்லா வந்தா என்ன ஆகும்? விவசாயி அந்த இடத்த விட்டு போக மாட்டான். விவசாயி அந்த இடத்த விட்டு போகலன்னா எப்படி நீங்க வந்து நோண்டி அந்த இடத்துல இருந்து உள்ள இருந்து கேஸ் எடுப்பீங்க? இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தனித்தனியா பாக்குறோம். நெடுவாசலா, கதிராமங்கலமா, நன்னிலமா, அதெல்லாம் பண்றோம். நம்ம வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் தனித்தனியா நடந்துட்டு தான் வருது. இந்த நடந்துட்டு வர்றதை நம்ம தற்காலிகமா தான் நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த சாகர் மாலா நடந்ததுன்னா இங்க இருந்து தோன்ற மீத்தேன் கேஸை எடுக்கிறதுக்கு தான் பைப் லைனை ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த பைப் லைன் வழியா கொண்டு போய் துறைமுகம் வழியா வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதை நம்மளால தடுக்க முடியாது. நம்ம என்ன பிரச்சனைனா நீட்டா மாணவர் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, மீனவனா மீனவ பிரச்சனை பாக்குறோம். ஆனா இது ஒரு இனப்படுகொலைக்கான ஆரம்பம். எப்போ வந்து நம்ம வந்து மாணவன் போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோன்னா அடுத்து மீனவனுக்கு வந்தா, அடுத்து மீனவன் போனான்னு பரவாயில்லன்னா விவசாயி ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க, மொத்தமா அழிச்சிடுவாங்க. ஒரு நாட்டுல மாணவனும் இல்ல, மீனவனும் இல்ல, விவசாயியும் இல்ல, வேலையும் இல்ல, தண்ணியும் இல்ல, என்ன பண்ணுவாங்க? மொத்தமா அழிச்சு பாலைவனம் ஆக்குறது தான் இவங்களோட திட்டம். நிறைய பேஜ் வச்சிருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்க மூஞ்சி தெரியணும்னு இல்லை, நீங்க கொஞ்சம் உங்களோட பேஜ்லயும் உங்களோட சைட்ஸ்லயும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி மேலும் வந்து விவாதிக்கணும். தமிழர்கள் என்று வந்து சாகர் மாலானா என்ன அப்படின்னா ஃபிங்கர் டிப்ல அவங்க வந்து வச்சிருந்தாங்கன்னா நம்மளால இந்த பெரிய ஒரு திட்டத்திலிருந்து நம்ம வந்து நம்மளோட இனத்தை வந்து காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா இலங்கையில் நடந்தது வந்து இன அழிப்பு, அது ஒரு நாள் நடந்தது. இந்த இன அழிப்பு ஒரு 5 வருஷத்துல நம்ம இனத்தையே அழிக்கிறதுக்கான திட்டம். ரொம்ப நன்றி அண்ணா, சொன்னதுக்காக நன்றி. இது என்னோட கடமை, உங்களோட கடமையும் தான். இது வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க பாருங்க, பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற நண்பர்களோட பேசுங்க. ஒண்ணுமே முடியலையா உங்களோட